சற்று முன் தமிழ்நாட்டு மீடியாக்களும் மற்றும் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர் சொல்லப்படுகின்ற திமுகவுடைய அறிவாலய வாசல்ல கொத்திடிமை வேலை பார்க்கும் அறிவாலய வாசல்ல பிச்சை எடுக்கும் திரு செந்தில்குமார் அப்படிங்கின்ற பரோட்டா வீச்சி செந்தில்குமாரை தான் இன்னைக்கு புழக்க போகிறோம். அதாவது சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிக்கிதா, ஏன்னா அஜித்குமார் அவர்கள் மேலே நகை திருட்டு வழக்கு கொடுத்து அஜித்குமாரை இறப்பதற்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கிற நிக்கிதா, இந்த நிக்கிதா வந்து பாஜகவுடைய ஆதரவாளர், அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு அண்ணாமலை அவர்களோடு நிக்கிதா இருக்கும் புகைப்படங்கள்னு தமிழ்நாட்டு மீடியாக்கள் முக்கியமாக சன் நியூஸ் மற்றும் கலைஞர் டிவி மற்றும் நியூஸ் 7 மாலை மலர் போன்ற எச்சை ஊடகங்கள் இந்த போட்டோவை பகிர்ந்து அப்படியே ஒட்டுமொத்த மக்களும் திமுக மேல கடுப்புல கோபத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களுடைய கோபத்தை பாஜக பக்கம் திருப்புவதற்காக ஒரு ஃபேக்கான, அதாவது ஒரு பாஜக பெண் நிர்வாகியோட அண்ணாமலை அவர்கள் நிற்கும் இந்த புகைப்படத்தை அந்த பாஜக பெண் வந்து நிக்கிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை இணையதளத்தில் பரவ விட்டுருக்காங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய பேர் என்ன தெரியுமாங்க? பாஜக ராஜினி தான் அவங்களுடைய பேர். இது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள், அதற்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதையும் இப்போ படிக்கிறேன் பாருங்க. பாஜக கட்சியின் முன்னாள் மாநில தலைவர், என்னோட அன்பு அண்ணன் திருக்கே அண்ணாமலை ஐபிஎஸ் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ எம்பெருமான் ஈசனை வேண்டி வாழ்த்துகிறேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிஜேபி ராஜினி அப்படின்னு அந்த வாழ்த்துல போட்டிருக்காங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு திருவள்ளூர் பக்கம் வந்த அண்ணாமலை அவர்களிடம் அவர் நின்று கொண்டு போட்டோ எடுக்கும் இந்த புகைப்படத்தை பகிர்ந்து தான் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த புகைப்படத்தை திருடி எடுத்துக்கொண்ட அந்த தமிழ்நாட்டு மீடியாக்கள் அந்த நிக்கிதாவுடைய முகமும் இவங்களுடைய முகமும் ஓரளவு உற்று போவதால் அப்படியே இவங்க தான் நிக்கிதா அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக மேலே எதிர்ப்பில் இருந்த நம்ம தமிழக மக்களையும் பாஜக பக்கம் திருப்பி விடுவதற்கு ஒரு கேவலமான வேலைகளில் இறங்கினாங்க. தற்போது இந்த அதையே பிடித்து கொண்ட பத்திரிகையாளர் சொல்லப்படுகின்ற பரோட்டா வீச்சி செந்தில்குமார் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. நிக்கிதா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்று ஆதாரங்களுடன் செய்திகள் வர தொடங்கிவிட்டன. இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை குறித்து பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி பரோட்டா கேவலமான ஒரு வீச்சை போட்டிருக்கு. எவ்வளவு மட்ட ரகமா இருக்கும் பாருங்க இந்த செந்தில்வேலு. முக்கியமா இது சம்பந்தமாக ராஜினி, பாஜக கட்சியை சேர்ந்த ராஜினி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பொய் பரப்புவதற்கு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம், அது போல அவங்க சொல்ல இருந்தாலும் அவங்களோட அறிக்கை வந்து தமிழக மீடியாக்களையும் செந்தில்வேலையும் செருப்பால் அடித்தது போல இருந்தது. ஒரு தலித் சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கேன், என்னுடைய போட்டோவை இது போல வந்து நீங்கள் தப்பாக உபயோகித்து என்னுடைய வளர்ச்சியை நீங்கள் முடக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் தமிழக அரசு மேலேயும் திமுக அரசு மேலேயும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதை திசை திருப்பதற்காக பாஜகவுடைய நற்பெயரை களங்கப்படுத்துவதாக என்னுடைய நற்பெயரையும் ஒரு பெண் என்றும் பாராமல் என்னுடைய போட்டோவை தவறாக வெளியிட்ட தமிழக மீடியாக்கள் மீதும் மற்றும் பத்திரிகைகள் என்று சொல்லப்படுகின்ற செந்தில்வேல் மீதும் மான நஷ்ட வழக்கு போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழக மீடியாக்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, காவல்துறையிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. முக்கியமாக நீதிமன்றம் போயிட்டு இவங்க மேலே மான நஷ்ட வழக்கும் போட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய பேருக்கும் என்னுடைய பேருக்கும் பாஜக கட்சியின் பேருக்கும் களங்கம் விளைவிக்கும் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் இந்த தமிழ்நாட்டு மீடியாக்களும் பத்திரிகையாளரும் இறங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலமாக உள்ளது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழக மக்களுக்கு இந்த பதிவு வந்து தயவு செஞ்சு கொண்டு போங்க. அதாவது பெனிக்ஸ் ஜெயராஜோடைய அந்த மரணத்தின் போது ஒட்டுமொத்த மீடியாக்களும் அதிமுக அரசுக்கு எதிராக இந்தியா முழுக்க இதை கொண்டு போனது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சியில் இப்பொழுது இந்த லாக்அப் டேத்தில் வந்து எந்த அளவுக்கு கேவலமான வேலைகளில் இந்த தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. திமுக அரசை காப்பாற்றும் நோக்கில் தான் இங்கே உள்ள பாதி இல்லைங்க 85% மீடியாக்கள் வந்து செயல்பட்டு இருக்கு. முக்கியமாக திமுகவை இதுலேருந்து எப்படி காப்பாற்றணும், இதற்கு பலிகடாவா அதிமுகவையோ இல்லை பாஜகவையோ மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான வேலைகளில் தான் இந்த மாதிரி எச்சை ஊடகங்கள்லாம் இறங்கியிருக்காங்க. நாட்டின் 4வது டோனோ 3வது டோனோ சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான நிலைகளில் தமிழ்நாட்டில் மீடியாக்கள்லாம் இருக்குது. அறிவாலயத்தில் போடும் பிச்சை காசு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இது மாதிரி கேவலமான வேலைகளில் தமிழ்நாட்டு மீடியாக்கள் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும்.